நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் ஜே யோகராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். உலகவாழ் கிறிஸ்தவ மக்கள் இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகின்றனர். இயேசு பிரான் போதித்த சமய நெறிகள் சமூகத்தின் நிலைத்தன்மைக்கு பங்களிக்கும் பல போதனைகளை கொண்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நத்தார் பண்டிகை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையும் இறைவன் மனுகுலத்துக்காக மண்ணில் உதித்ததையும் நினைவுபடுத்துவதாக பிரதமர் தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தில் சுகாதார வழிமுறைகளை உரிய முறையில் பின்பற்றுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு. உலகளாவிய ரீதியில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 8 கோடியை அண்மித்துள்ளது. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். இயேசு பிரான் போதித்த சமய நெறிகள் சமூகத்தின் நிலைத்தன்மைக்கு பங்களிக்கும் பல போதனைகளை கொண்டுள்ளதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்தார். நத்தார் தின வாழ்த்துச் செய்தியில் அவர் இதனை குறிப்பிட்டார். உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்களின் உள்ளங்களில் இறைவன் மீதான பக்தி உணர்வை தூண்டும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்புடன் தொடர்புடைய நத்தார் பண்டிகையானது உயிர்ப்பு விழாவுக்கு அடுத்ததான உன்னதமான சமய பண்டிகையாகும். இது இயேசுநாதர் போதித்த மற்றும் நடைமுறையில் வாழக்கூடிய அமைதி, அன்பு, இரக்கம், சகவாழ்வு, கருணை போன்ற பண்பு உள்ள மனித சமூகத்தின் அடித்தளத்தை வடிவமைக்கும் உன்னத பெருமானங்களை கொண்டுள்ளது. சமூக ரீதியாக நத்தார் கிறிஸ்தவ குடும்பங்கள் ஒன்று கூடுவதற்கும் பரிசுகளை பரிமாறிக்கொள்வதற்கும் பகைமைகளை மறந்து பிணைப்பினை புதுப்பிப்பதற்குமான ஒரு மகிழ்ச்சியான சந்தர்ப்பமாகும். இயேசு பிரான் போதித்த சமய நெறிகள் சமூகத்தின் நிலைத்தன்மைக்கு பங்களிக்கும் பல போதனைகளை கொண்டுள்ளது. பாவத்தின் இருளகற்றி புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு சகோதர வாஞ்சையுடன் உதவுவது மற்றும் அனைத்து மனிதகுலத்தின் மீட்பிற்கான அர்ப்பணிப்பு என்பவை இவற்றில் முதன்மையானவை என்று தான் எண்ணுவதாக ஜனாதிபதி தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். கோவிட்-19 தொற்று நோய் நிலைமைக்கு மத்தியில் பொருளாதார, சமூக மற்றும் கலாசார ரீதியாக செயலற்றிருக்கும் உலகை மீண்டும் எழுச்சி பெறச் செய்ய இந்த நன்னெறிகளை பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஒரு வருடத்துக்கு முன்னர் உயிர்த்த ஞாயிறன்று இடம்பெற்ற கொடூர தாக்குதலின் கடுமையான வலிகளை சுமந்தவாறே இந்த நாட்டின் கிறிஸ்தவ மக்கள் நத்தார் பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனினும் அந்த அச்சங்களையும் பாதுகாப்பற்ற தன்மையையும் அகற்றுவதற்கும் அச்சம், சந்தேகம் இல்லாமல் அனைவரும் சமய கிரிகளில் ஈடுபடுவதற்கும் உரிய சூழலை உருவாக்குவதற்கும் நமக்கு முடிந்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியும் அவ்வாறே வழங்கப்படும். இயேசு கிறிஸ்து போதித்த அமைதி மற்றும் அன்பின் நற்செய்தி உலகெங்கும் பரவட்டும். இலங்கை வாழ் அனைத்து கிறிஸ்தவ மக்களுக்கு மகிழ்ச்சியான எனது நத்தார் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நத்தார் பண்டிகை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையும் இறைவன் மனுகுலத்துக்காக மண்ணில் உதித்ததையை நினைவுபடுத்துவதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தமது நத்தார் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இது மனித அன்பையும் கௌரவத்தை நினைவூட்டும் ஒரு நற்செய்தியாகும். இந்த புனிதமான நாளில் அமைதி மற்றும் கருணையின் செய்தி நம் இதயங்களில் உறுதியாக விளங்க வேண்டும். ஏழை மக்கள் மற்றும் குழந்தைகளை தேடிச் சென்று அவர்களுடன் நத்தார் பண்டிகையை கொண்டாடுவதற்கு ஆன்மீக ரீதியில் மனதை ஈடுபடுத்தும் ஒரு ஆழமான விடயம் இந்த நத்தார் பண்டிகையில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. எனவே இவ்வாறான ஒரு உன்னத தினத்தில் எவரும் அறிந்திராத பெத்லஹேம் நகரில் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் பனிகலந்த வாடைக்காற்றின் குளிரில் பிறந்த குழந்தையை தேடிச் செல்வது அர்த்தமுள்ள நத்தாருக்கு வழிவகுக்கும் என்பது நமது நம்பிக்கையாகும். இந்த நத்தார் தினத்தில் இலங்கை மற்றும் உலகவாழ் அனைத்து கிறிஸ்தவர்களது இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அமைதியும் ஆரோக்கியமும் நிறைந்து விளங்க மனதார பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தமது நத்தார் தின வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்தின் செய்திகள். தொடரும் செய்திகள். இலங்கையில் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 185 அதிகரித்துள்ளது. நேற்றைய தினம் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி கொரோனா தொற்றினால் அகலவத்தை பகுதியைச் சேர்ந்த 60 வயதான ஆண் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதனை அடுத்து இலங்கையில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 185 அதிகரித்துள்ளது. இதேவேளை நாட்டில் தொடர்ந்தும் கோவிட் தொற்றுக்குள்ளான 100க்கும் அதிகமானோர் இனங்காணப்படுகின்றனர். இந்த நிலையில் அபாயமுடைய பகுதிகளாக சுகாதார தரப்பினால் இனங்காணப்படும் பிரதேசங்களை தனிமைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய நேற்று கொழும்பு மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் 5 பிரதேசங்கள் புதிதாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. அவிசாவளை, ருவான்வெல்ல மற்றும் கொஸ்கமா ஆகிய பகுதிகள் நேற்று முதல் உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் கோவிட் பரவலை தடுப்பதற்கான தேசிய செயல்பாட்டு மையத்தினால் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. திருகோணமலை மாவட்டத்தின் அபயபுர கிராம உத்தியோகத்தர் பிரிவு மற்றும் ஜின்னா நகர் ஆகிய பகுதிகளும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்தார்.
கடந்த 2 நாட்களாக குறித்த பகுதிகளில் கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து இரு பகுதிகளும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி தெரிவிக்கின்றார். இதேவேளை வெல்லம்பிட்டி பகுதியில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த லக்ஸ் சந்த செவன குடியிருப்பு நேற்று காலை முதல் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்படுவதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்தார். இதனிடையே நேற்றைய தினம் நாட்டில் 588 புதிய தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். இவர்களின் 388 தொற்றாளர்கள் பாலிகோட கொத்தணியுடனும் 18 தொற்றாளர்கள் சிறைச்சாலை கொத்தணியுடனும் தொடர்புடையவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. அதற்கமைய நாட்டில் மொத்த தொற்றாளர் எண்ணிக்கை 39,228 அதிகரித்துள்ளது. இனம் காணப்பட்ட மொத்த தொற்றாளர்களில் 30,568 பேர் குணமடைந்துள்ளனர். 8,293 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொத்தமல்லி என்ற போர்வையில் யுக்ரைனில் இருந்து நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட விவசாய கழிவுகள் மீட்கப்பட்டுள்ளன. இவ்வாறு இறக்குமதி செய்யப்பட்ட விவசாய கழிவுகள் அடங்கிய 28 கொள்கலங்கள் கொழும்பு ஒருகடவத்த பகுதியில் வைத்து மீட்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. நத்தார் தின விசேட ஆராதனைகள் இடம்பெறவுள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு விசேட பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். அத்துடன் இரவு மற்றும் நாளை காலை வரை வழிபாடுகள் இடம்பெற உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு விசேட பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். வட்டவளையில் அமைந்துள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றில் 10 பணியாளர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து குறித்த ஆடை தொழிற்சாலை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக பொது சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். PCR அறிக்கையில் 4 ஆண்கள் 6 பெண்களுமாக 10 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதியானது. கடந்த 14ஆம் தேதி வட்டவளை ஆடை தொழிற்சாலையில் வேலை செய்த இளைஞன் ஒருவருக்கு தொற்று உறுதியானதை அடுத்து அவரோடு தொடர்புடைய 60 பேருக்கு கடந்த 17ஆம் தேதி PCR பரிசோதனை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அவை உள்நாட்டு செய்திகள். அடுத்து வருவது பிரதான செய்தி. மக்கள் வங்கியினூடாக வெஸ்டர்ன் யூனியன் பணத்தினை அதிகம் பெற்று மில்லியன் ரூபாய் பெறுமதியான பரிசு வாய்ப்புகளை பெறுங்கள். உங்களுக்கு அருகிலுள்ள மக்கள் வங்கியினூடாக வெஸ்டர்ன் யூனியன் பணத்தினை அதிகம் பெற்று அதிகம் வெல்லுங்கள். 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பரிசு வாய்ப்புகளை பெறுங்கள். சகல மாதமும் வெற்றியாளர்கள் 25 பேருக்கு 10,000 ரூபாய் பெறுமதியான பொருட்கள் பொதி. மக்கள் வங்கி கிளையில் வெஸ்டர்ன் யூனியன் பணத்தை அதிகம் பெற்றுக் கொள்ளுங்கள். 2021 ஜனவரி 31 வரை மாத்திரம். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. கோவிட்-19 தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள ராஜதந்திர மட்டத்தில் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வெகு விரைவில் தடுப்பூசி பெற்றுக் கொள்ளப்படும் என்று ராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேம் ஜெயந்த் தெரிவித்துள்ளார். இலங்கை மன்ற கல்லூரியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் இதனை குறிப்பிட்டார். கோவிட்-19 வைரஸ் தாக்கத்தை கட்டுப்படுத்த அரசாங்கம் ஆரம்பத்திலிருந்து பொறுப்புடன் செயல்பட்டு வருகிறது. நாட்டு மக்கள் அரசாங்கத்தின் செயல்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். நெருக்கடியான சூழ்நிலையை அரசாங்கத்தினால் மட்டும் தனித்து வெற்றி கொள்ள முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். அது பிரதான செய்தி. அடுத்து வருவது உங்கள் கவனத்துக்கு. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு. நத்தார் தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் உறவினர்கள் கைதிகளை பார்க்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என சிறைச்சாலை திணைக்களம் அறிவித்துள்ளது. கோவிட்-19 கொரோனா தொற்று ஆபத்து காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் சந்தன ஏகநாயக தெரிவித்தார். அத்துடன் கைதிகளுக்காக சிறைச்சாலைகளில் உள்ள தேவாலயங்களில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படும், திருவிழாவில் கலந்து கொள்ள வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அது உங்கள் கவனத்துக்கு. அடுத்து வருவது உலகச் செய்திகள். உலகச் செய்திகள். உலகளாவிய ரீதியில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 80 மில்லியனை அண்மித்துள்ளது. நாளாந்தம் 6 லட்சம் தொற்றாளர்கள் உலகளாவிய ரீதியில் பதிவு செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. 7,96,89,386 தொற்றாளர்கள் இதுவரை இனங்காணப்பட்டுள்ளனர். இவர்களுள் 17,48,000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அதிக அளவிலான கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் அமெரிக்காவில் கண்டறியப்பட்டுள்ளனர். அமெரிக்காவில் இதுவரையில் 1,89,441 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். கடந்த 24 மணி நேரங்களில் அங்கு புதிதாக 1,71,000 மேற்பட்ட தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உடனடி தீர்வாக மொடர்னா
எனும் தடுப்பூசியை விநியோகிக்க கனடா நடவடிக்கை எடுத்துள்ளது. கனடாவில் பரவும் கொரோனா வைரஸின் 2ஆம் அலை தாக்கத்திலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கனேடிய பிரதமர் அறிவித்துள்ளார். அதன்படி சுமார் 1,68,000 மொடர்னா தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சீனாவில் பலர் அதிக உடல் எடை காரணமாக பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதிக எடை கொண்டவர்கள் COVID-19 நோயினால் பாதிக்கப்படும் நிலைமை அதிகம் காணப்படுவதாக சீன மருத்துவர்கள் குறிப்பிடுகின்றனர். சீனாவில் அதிக எடையுடைய சமூகம் உருவாகின்றமை பெரும் நெருக்கடியான நிலை என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அவை உலகச் செய்திகள். அடுத்து வருவது அபிவிருத்தி செய்தி. அபிவிருத்தி செய்திகள். காங்கேசன்துறை துறைமுகத்தின் அடிப்படை வேலைகள் நிறைவு செய்யப்பட்டு விரைவில் திறக்கப்படும் என அறிவிக்கப்படுகிறது. தற்சமயம் அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் வடபகுதி இளைஞர்கள் பலருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. அது அபிவிருத்தி செய்தி. அடுத்து வருவது வர்த்தக செய்தி. விளையாட்டுச் செய்திகள். சுற்றுலா இலங்கை அணிக்கும் தென்னாப்பிரிக்க அணிக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி செஞ்சுரியன் மைதானத்தில் நாளை ஆரம்பமாகும். இரு அணிகளுக்கும் இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி யோஹனஸ்பர்க் மைதானத்தில் எதிர்வரும் 3ஆம் தேதி ஆரம்பமாகிறது. இலங்கை மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையில் இதுவரை 29 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள் இடம்பெற்றுள்ளன. அவற்றுள் 9 போட்டிகளில் இலங்கை அணியும் 14 போட்டிகளில் தென்னாப்பிரிக்க அணியும் வெற்றி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அது விளையாட்டுச் செய்தி. அடுத்து வருவது வர்த்தக செய்தி. வணிக கப்பல் துறை செயலக உப அலுவலகம் ஊர்காவத்துறையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கப்பல் துறை அமைச்சர் ரோஹித் அபேகுணவர்தன யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்ததுடன் புதிதாக அமைக்கப்பட்ட ஊர்காவத்துறை படகுத்துறையில் கலங்களை பரிசோதிக்கும் கட்டிடத்தையும் திறந்து வைத்தார். அத்துடன் வரலாற்று பெருமை மிக்க யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை துறைமுக திட்டத்தையும் உயர்மட்ட குழுவினர் பார்வையிட்டனர். அது வர்த்தக செய்தி. அடுத்து வருவது பொருளாதார செய்தி. பொருளாதார செய்திகள். அனுசரணை. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. கடந்த கால யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு பொருளாதாரத்தை இழந்த மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. பின்தங்கிய கிராம பிரதேச அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சின் மூலம் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இதன்படி பின்தங்கிய கிராம பிரதேச அபிவிருத்தி வீட்டு விலங்கின வளர்ப்பு மற்றும் சிறிய பொருளாதார பயிற்சியை மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சின் மூலம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு பொருளாதாரத்தை இழந்த மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் திட்டங்கள் அமுல்படுத்தப்படும். அது பொருளாதார செய்தி. இறுதியாக காலநிலை அறிக்கை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்க சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. நாடளாவிய ரீதியில் பல பகுதிகளில் இன்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் தற்போது நிலவும் மழையுடனான காலநிலை ஓரிரு தினங்களில் படிப்படியாக குறையும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் நுவரெலியா மாவட்டத்திலும் இன்றிரவு ஆங்காங்கே மழை பெய்யும். சப்ரகமுவ மேல் மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் அளவிலான பலத்த மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக கடும் காற்று வீசும். இதுகுறித்து மக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இறுதியாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகவாழ் கிறிஸ்தவ மக்கள் இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகின்றனர். இயேசு பிரான் போதித்த சமய நெறிகள் சமூகத்தின் நிலைத்தன்மைக்கு பங்களிக்கும் பல போதனைகளை கொண்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நத்தார் பண்டிகை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையும் இறைவன் மனுகுலத்துக்காக மண்ணில் உதித்ததையும் நினைவுபடுத்துவதாக பிரதமர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். பண்டிகை காலத்தில் சுகாதார வழிமுறைகளை உரிய முறையில் பின்பற்றுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.